நல்லதுக்கு தானே சொல்லினுக்கிறேன் நானு. சொல்லுவடி சொல்லுவேன். 3 வேளையும் பக்கனே ஆக்கி போடுறேன்ல உனக்கு. நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுறல என்ன பேர்லன்னு சொல்லுவேன். வேற எதுனாலும் சொல்லுவேன். தேவைதான் எனக்கு. தின்றதுக்கு வருவேல ராத்திரிக்கு, அப்ப வச்சுக்கிற இரு உனக்கு. ஒண்ணும் சொன்னா பேர்லுக்கு எவ்வளவு கோவம் வருது பாரு. சரி சரி கோச்சுக்காதுடி. தங்கச்சி கதை இதுவா டயர்டா இருக்குது, கொஞ்சம் கழுவி மட்டும் குத்துருடி போதும். உன் நைட்டிய துவச்சு உன் துணிகளை துவச்சு என் கை காலு ஓஞ்சு போகுது. பேசுவேன் வா உள்ள உன்னை வச்சுக்கிறேன். செல்லக்குட்டி ஒரு டீ ஒண்ணு போட்டு போடுறி. உனக்கு பால் டீ காஃபின்னு என் வேலைக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கணுமா? உன் வீட்டு வேலைக்காரி நீ வச்ச ஆளா? போய் பால் வாங்குவா போடி. ஏன்டி பால் கூட மாடி வாங்கி வைக்க மாட்டேன், ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருக்கிறேன்லடி. இப்போ எழுந்து போய் பால் பாக்கெட் வாங்கினுவான்ற பேசிக்கிட்டு இருக்க போடி. என்னால முடியலடி, எவ்வளோன்னு சொல்லுடி நான் தரேன். உனக்கு பால் பாக்கெட் விலையே தெரியாதா? ஒன்னு 32, ஒன்னு 35, இன்னொன்னு அதுக்கு மேலேயே இருக்கு. கலர் வித்தியாசத்துல எவ்வளவு ரேட் இருக்குன்னு அதுவும் தெரிஞ்சுக்கல. குந்தாணி மாதிரி உட்காந்துக்கிட்டே இரு. சரிடி நான் 100 ரூபாய் தரேன், நீ போய் வாங்கிட்டு வாடி. என்னால முடியலடி. 100 ரூபாவா? உண்மையாதான் காசு வச்சிருக்காளோ நமக்கு? சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டா. ஏய் நானே போய் பால் வாங்கிட்டு வந்து உனக்கு டீ போட்டு கொடுக்குறேன். நான் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு தரேன். குர்குரே லேசு மிச்சரு ஆஹா செம்ம ஜாலி. இன்னைக்கு தங்கச்சிக்கிட்ட ஆட்டைய போட்டாச்சு. தீனி பண்டாரம் எப்படி ஓடுது பாரு. காசை வாங்கிக்கணும் 24 மணி நேரம் தின்னு இருக்கிறதுக்கு ஓடுது பாரு தீனி பண்டாரம். பால் வாங்க போற காசுல எப்படி மீறோ ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கலாம். பைக் கழுவினா ஒரு 100 ரூபாய் கொடுப்பா.